அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் விநாயகரின் அருளால் நிச்சயம் நல்ல நாளாக மாறட்டும். உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்குன்னா ஓம் நமோ கணபதியே நமக எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சித்திரை வளர்பிறை சதுர்த்தி 100 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய சிறப்பான கிரக நிலை மாற்றத்தோடு இணைந்து வந்திருக்கு. இந்த நாளில் நம்ம மாலை நேரத்தில் ஏற்றக்கூடிய தீபம் நிச்சயம் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை நீக்கி பணவரவிற்கு எந்தவித குறைவு இருக்காது. தீராத கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய அற்புதமான நாளாகவும் அமைய போகுது. இந்த நாளை எந்த முறையில் விநாயகரை வழிபடலான்னு தெரிஞ்சுக்க இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கருங்காலி மாலையை வாங்க விரும்புனீங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். விநாயகரை வழிபட்டு தொடங்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் நல்லபடியாக நடந்து முடியுங்க. பொதுவாக சதுர்த்தி திதியில் 16வது திதியில் 4வதாக வரக்கூடியது இந்த விநாயகருக்குரிய திதிங்க. ஒவ்வொரு திதி நட்சத்திர கிழமைன்னு பார்த்திங்கன்னா விநாயகர் பெருமானுக்கு திதியில் சதுர்த்தியும் கிழமையில் புதன்கிழமையும் சொல்லப்படும். இந்த விநாயகர் பெருமானுக்கு எளிமையான தெய்வமாக இருப்பதால் அவரை எப்போது வேண்டுமானாலும் நம்ம வழிபடலாம். தன்னை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு எளிதில் அருள் செய்யக்கூடிய ஒரு தெய்வம்தான் இந்த அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகர். அதனால் இந்த விநாயகருக்கு பார்த்திங்கன்னா அவருக்குரிய சதுர்த்தி திதியில் வழிபட்டாலே வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான துன்பம் விலகி நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். விருப்பங்கள் நிறைவேறுங்க. திருமணம், குழந்தை பாக்கியம், தொழில், வேலைன்னு விநாயகரிடம் என்ன ஒரு கோரிக்கை முன் வச்சாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும். விநாயகர் பார்த்திங்கன்னா கவலைகளை முன் பிறவி பாவத்தையும் நீக்கி மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு தெய்வங்க. முழு முதல் கடவுள்னு சொல்லக்கூடிய இந்த விநாயகருக்குரிய வழிபாட்டு நாள் தான் இந்த சதுர்த்தி. விநாயகர் சொல்லுக்கு தனக்கு மேலே வேறொரு தலைவன் இல்லாதவன்னு பொருளே. விக்னங்களுக்கு அதிபதியாக இவருக்கு நாம் தொடங்கக்கூடிய சுப காரியத்தில் ஏற்படக்கூடிய அனைத்தையும் இடையூறு ஏற்படாமல் நிறைவேற்றி தருவார். விநாயகரை வழிபடுவதற்கு பலவித நாட்கள் விரத தினங்கள் இருந்தாலும் இந்த சித்திரை வளர்பிறை சதுர்த்தி என்று விரதம் இருப்பது ரொம்ப சிறப்புங்க. இந்த சதுர்த்தியில் விரதம் இருந்து விநாயகரை வழிபடுவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் நீங்கி பார்த்திங்கன்னா விருப்பங்கள் அனைத்தையும் நிச்சயம் இந்த விநாயகர் பெருமான் நிறைவேற்றி தருவார். குறிப்பாக வளர்பிறை சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தின்னு மாதத்தில் மட்டும் 2 முறை சதுர்த்தி வருவதுண்டு. இவற்றில் தேய்பிறை சதுர்த்தியை சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த பார்த்திங்கன்னா வளர்பிறை சதுர்த்தியாக அமைய போகுது. இந்த நாளில் எப்படி விரதம் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. சதுர்த்தி என்று காலையில் எழுந்து நீராடி விநாயகர் கோவிலுக்கு சென்று 11 முறை வலம் வந்து வணங்கணும். பிறகு விநாயகருக்கு அருகம்புல் வெள்ளை இருக்குன்னு மாலையாக தொடுத்து சாட்சி வழிபடுங்க. அதே போல் நெய்வேத்தியமாக நாவல் பழம், கொய்யா, பேரிக்காய், கொழுக்கட்டை, சுண்டல்னு படைத்து வழிபடலாம். இது எதுவும் முடியலன்னா வெறும் பார்த்திங்கன்னா பாலும் பழமும் கொண்டு அவள் பொறி சர்க்கரையில் ஏதாவது நெய்வேத்தியமாக படைக்கலாங்க. இந்த நாளில் விநாயகருக்கு படைத்த பிரசாதத்தை மட்டும் இரவு உணவாக உட்கொண்டு விரதத்தை நிறைவு செய்துக்கலாம். நாள் முழுவதும் விரதம் இருக்க முடியாதவங்க பால் பழங்களை உணவாக எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாங்க. மேலும் இந்த நாளில் பூஜை அறையில் மாலை 6 மணிக்கு பிறகு அருகம்புல்லையும் பூக்களையும் கொண்டு விநாயகருடைய திருவுருவ படத்துக்கு அலங்காரம் செய்து தீபம் ஏற்றுங்க. வலது கையில் சிறிதளவு அருகம்புல்லும் 1 ரூபாய் நாணயத்தையும் 2ஐயும் ஒன்றாக வைத்து இருக்க மூட்டிக்கோங்க. பிறகு விநாயகரை மனதார நினைச்சு கொண்டு வாழ்க்கையில் எல்லா விதமான வளமும் நலமும் பெருக வேண்டுன்னு வேண்டி விநாயகருக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்க. மன நிறைவோடு சந்தோஷமான வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் இத்தனையும் தரக்கூடிய தெய்வம் தாங்க இந்த விநாயகர். தவறாமல் கேட்டு பெற்றுக்கோங்க. பிறகு ஓம் ஸ்ரீ மகா செல்வ கணபதியே போற்றி எனும் மந்திரத்தை 108 முறை உச்சரித்த பிறகு உங்கள் கையில் இருக்கக்கூடிய அருகம்புல்லை விநாயகரின் பாதத்தில் வச்சுடுங்க. நிறைவாக தீபதூப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்துக்கலாம். முடிந்தால் இந்த பூஜையை முடிச்சுட்டு அந்த 1 ரூபாய் நாணயத்தை கொண்டு போய் விநாயகர் கோவிலில் உண்டியலில் பார்த்திங்கன்னா போட்டுடுங்க. முடியாதவங்க நீங்கள் எப்போது கோவிலுக்கு செல்கிறீங்களோ அப்போது பார்த்திங்கன்னா விநாயகனுடைய உண்டியலில் போட்டால் போதும். இனிமேலோ இந்த சதுர்த்தி என்று விரதம் இருந்து பூஜையும் வழிபாடு செய்தால் 1 வருட விரதம்
இருந்த பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். திருமணத்துக்காக காத்திருந்தவங்க இந்த விரதம் இருந்தால் திருமணம் நடக்குங்க. குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க இந்த தொழில் வியாபாரம் செய்பவங்களுக்கு வருமானம் பெருகவும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார கஷ்ட மாற வேண்டும்னா தம்பதிகளுக்கிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமை மேலவங்க இந்த நாளில் விநாயகர் பெருமானை வழிபடுங்க. வளமான வாழ்வு நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக நம்ம விநாயகர் பெருமாளை வழிபட்டு தான் ஆரம்பிப்போம். அப்படிப்பட்ட விநாயகர் பெருமானின் அருள் இருந்தாலே நம்முடைய காரியமும் வெற்றிகரமாக முடியும். அந்த காரியத்தில் எந்தவித தடையும் ஏற்படாதுங்க. அப்படிப்பட்ட விநாயகர் பெருமானுக்கு பார்த்திங்கன்னா எந்த எண்ணெயை பயன்படுத்தி எந்த கிழமையில் தீபம் ஏற்றினா என்ன மாதிரியான பலன் கிடைக்கும்னு தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். விநாயகர் பெருமானை வழிபட வேண்டும்னா அதற்கு நேரம் காலம் எதுவும் இல்லைங்க. எந்த நேரத்தில் வேணுமானாலும் எப்படி நம்ம வேண்டினாலும் நம்ம அவரை வழிபட்டாலே போதும். அவருக்கு சில பிடித்தமான பொருளை கூடவே வச்சு வழிபட்டால் அதை பயன்படுத்தி நம்ம அவரை வழிபடும் போது அந்த வழிபாட்டிற்கான பலனும் விரைவில் கிடைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் தாங்க சதுர்த்தி தினத்தில் பார்த்திங்கன்னா மற்ற நாட்களை அவரை வழிபடுவதை விட இந்த சதுர்த்தி தினத்தில் வழிபட்டாலே விரைவான பலன் கிடைக்கும். அதே போல் விநாயகர் பெருமானுக்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் முறையில் பார்த்திங்கன்னா எந்த தீபம் ஏற்றி வழிபட அந்த தீபத்தை ஏற்றி வழிபடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் தெரிஞ்சுக்கிறோம். செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாளில் பார்த்திங்கன்னா விநாயகர் பெருமானை வழிபட்டாலே நமக்கு பல மடங்கு திரும்ப பலன் கிடைக்குங்க. இந்த வழிபாட்டை ஆலயத்திற்கு சென்று தான் செய்ய வேண்டும்னு கிடையாது. வீட்டிலேயே கூட விநாயகர் படத்திற்கு முன்னாடி இந்த ஒரு வழிபாடை நீங்கள் செய்யலாம். இதற்கு விநாயகருடைய படத்தை சுத்தம் செய்து அதற்கு சந்தன குங்குமம் வச்சுட்டு பிறகு பார்த்திங்கன்னா விநாயகருக்கு பிடித்தமான அருங்குப்புள்ளையும் வச்சுக்கோங்க. என்ன செய்யலான்னா அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை அன்று பிரம்ம முகூர்த்த வேளையில் ஒரு அகல் விளக்கை வைத்து அதற்கு நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றணும். இப்படி தீபம் ஏற்றிவிட்டு விநாயகர் பெருமானுடைய மூல மந்திரத்தை சொல்லுங்க. தெரியாதவங்க ஓம் நமோ செல்வ கணபதியே போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை சொல்லிட்டு உங்களுடைய வழிபாடு செய்து வந்தாலே புத்திர பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. இதே போல் வெள்ளிக்கிழமைனால விநாயகர் பெருமானுக்கு பஞ்சமுக விளக்கில் சுத்தமான நல்லெண்ணெய் கொண்டு பஞ்சத்திரி இட்டு தீபம் ஏற்றி வழிபட உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கி ஆரோக்கியம் அதிகரிக்கும், செல்வ செழிப்பு உண்டாகும், நிம்மதியாக உற்சாகமும் உண்டாகும். மேலும் நம்ம நினைக்கக்கூடிய காரியத்தை நிறைவேற்றி தர வேணும்னா விநாயகருக்கு இந்த ஒரு தீபத்தை பார்த்தீங்கன்னா ஒரு முழு தேங்காயை உடைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காயில் இருக்கக்கூடிய தண்ணீரில் வெளியே ஊற்றிட்டு அடுத்து தேங்காய்க்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்ச பிறகு தேங்காய் கீழே விழாதவாறு அடியில் அகல் விளக்கை வைத்து அதன் மேலே தேங்காயை நிறுவி அதை சுற்றி மலர்கள் வைத்து அலங்காரம் செய்துடுங்க. ஒவ்வொரு பாகத்திலும் 2 திரிகளை போட வேண்டும். இந்த திரி பெருக்கல் குறி போல இருக்கட்டுங்க. ஒரு மூடியில் 2 தீபம், அப்படின்னா மொத்தம் 4 தீபம் எரியணும். இப்போது தேங்காயில் பற்றினா தேங்காய் எண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட வேண்டும். விநாயகருக்கு முன்னாடி இந்த தீபத்தை ஏற்றி வைத்துட்டு உங்களுடைய கோரிக்கை வைங்க. ஒரு நேரத்தில் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் வைக்கணும். அது நிறைவேறிய பிறகு அடுத்த கோரிக்கையை இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சதுர்த்தி என்று நீங்கள் வழிபடலாம். இப்படி 5 வாரங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வழிபாடு செய்து வந்தாலே நிச்சயம் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறுங்க. வேண்டுதல் விரைவில் பலிக்க ஆரம்பிக்கும். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சித்திரை வளர்பிறை சதுர்த்தி அக்ஷய திருதி நாளில் இணைந்து வந்திருக்கு. அக்ஷய திருதி நாளில் அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு விநாயகர் படத்திற்கு முன்னாடி தீபம் ஏற்றி வழிபடுங்க. மேலும் இந்த நாளில் தங்கத்தை வாங்க முடியாதவங்க கல் உப்பு மஞ்சள் மற்றும் பார்த்திங்கன்னா வாங்கி வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபட்டாலே வீட்டில் மங்களகரமான சுப காரியங்கள் பல நடக்கும். வீட்டில் செல்வ செழிப்புக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது. அதே போல் இந்த நாளில் தானமாக பார்த்திங்கன்னா உணவை தானமாக கொடுப்பது நல்லது. புதிய ஆடைகளை தானமாக கொடுக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு புத்தகங்களை தானமாக அளித்தாலும் சிறப்புங்க. அதே போல் இந்த நாளை யாரிடமும் கோபமாக வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. நிதானமாக இருங்க. யாரிடமும் சண்டை போடாதீங்க. அனாவசியமாக கடன் வாங்காதீங்க. கடனுக்கு வட்டியும் கட்டாதீங்க.
யாரிடமும் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. வாங்கிய கடனுக்கு பார்த்திங்கன்னா இந்த நாளில் வட்டியை திரும்ப செலுத்தாதீங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.